ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. 10 வாக்கியம் பார்த்துட்டோம். இப்போது அழகான 11வது வாக்கியம். இது ஆழ்வார் பற்றின ஒரு வாக்கியம். பெண் பிள்ளை ராமானுஜரிடம் ஆழ்வார் பற்றி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கா. இந்த வாக்கியம், பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே. ஆண்டாள் 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் ஆண்டாள் தான். பூமி பிராட்டியோட அவதாரம் ஆண்டாள். ஸோ அவர் அழகாக ஒரு திருவாடி பூரத்தில் அழகாக உதித்தவள் பெரியாழ்வாரோட நந்தவனத்தில். ஸோ பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த திருநாமம் அவளுக்கு இருக்குது, ஆண்டாளுக்கு. ஏன்னா திருவாடி பூரத்தில் அவள் பூமிக்கு வந்தவள். ஸோ அழகாக பெரியாழ்வார் ரொம்ப அழகாக அவளை வளர்க்குறாராம். கிருஷ்ணரோட கதைகளெல்லாம் சொல்லி, கிருஷ்ணரை பற்றியே சொல்லி, கிருஷ்ண லீலைகளை சொல்லி ஆண்டாளை வளர்க்குறாளாம். ஸோ இந்த குழந்தையும் கிருஷ்ணரை பற்றி கேட்டு 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 அப்படியே கிருஷ்ணரோட அன்பில் அப்படியே மயங்கி இருக்குது இந்த குழந்தை. எப்போதுமே கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு தான் பெரியாழ்வார் சொல்லிட்டு இருப்பார். அதே மாதிரி இந்த குழந்தையும் அதே மாதிரி வளர்க்குறார். எப்படி அப்பா அம்மா எப்படி இருக்காளோ அப்படி தானே குழந்தைகள் வளரும். ஸோ அந்த மாதிரி தான் இவர் பெரியாழ்வார் எப்போதுமே கிருஷ்ணரை தன் குழந்தையாட்டம் பார்த்து ஆராதிக்கிறவர். ஸோ அவரை இன்ஃபேக்ட் கலியுகத்து யசோதானே சொல்லலாம். அந்த அளவுக்கு கிருஷ்ணரை கிருஷ்ணர் மேலே பக்தி அவருக்கு. கிருஷ்ணர் தன் குழந்தையாக அவர் பார்க்குறார். அந்த மாதிரி ஆண்டாளுக்கும் அதே ஒரு அனுபவத்தை கொடுத்து ஆண்டாளும் கிருஷ்ண பக்தியாகவே வளர்றா. ஸோ இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்டாளுக்கு 5 வயசாயிடுத்து. பெரியாழ்வார் நினைக்கிறார், சரி நம்ம இந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடலாம் அப்படின்னு நினச்சி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து வீட்டுக்கு வர சொல்கிறார். அப்போ பார்த்து இந்த குழந்தைய காணும். எங்கடா ஆண்டாளை காணுமே அப்படின்ட்டு அவர் தேடின்னு போனால், அவள் எந்த இடத்துல முதல்ல கிடச்சாலோ அந்த நந்தவனத்தில், பெரியாழ்வாரோட நந்தவனத்தில் எங்கே துளசி செடியெல்லாம் இருக்கோ அந்த துளசி செடிக்கு நடுவில் ஒழிஞ்சுட்டு உட்காந்துட்டுருக்காளாம். உடனே பெரியாழ்வார் கேட்குறான்னு, என்னடி பொண்ணே, உனக்கு நான் மாப்பிள்ளையை பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்கா, நீ இங்கே உட்காந்துட்டுருக்கன்னு. உடனே அவள் சொல்கிறாளாம், என்னப்பா எனக்கு கிருஷ்ணரை தான்ப்பா கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்கள் மனுஷாலெல்லாம் காமிச்சு என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லாதீங்கன்றாளாம். உடனே சரி ரொம்ப சந்தோஷம், நீ அதுக்கு கிருஷ்ணரை பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு சொல்கிறாளாம் பெரியாழ்வார். உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இவ தினமும் அவள் அப்பாவோட போயிட்டு நந்தவனத்தில் பூவெல்லாம் பிரித்து அவள் அப்பா தொடுக்கிற மாலை தொடுக்கிறாள். அதுக்கெல்லாம் பூ பறித்து கொடுத்து மாலை தொடுத்த உடனே அந்த மாலையை தன் கழுத்தில் போட்டுண்டு அங்கே நாழி கிணறுன்னு ஒரு கிணறு இருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூரில். இன்றைக்கும் நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் போனீங்கன்னா அந்த கிணறை பார்க்கலாம். அந்த கிணறுல இப்படி எட்டி பார்ப்பாளாம் மாலையை போட்டுண்டு. எட்டி பார்த்தால்னா யூஸ்வலாக நம்ம எட்டி பார்த்தோன்னா நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் தானே கிணறுல தெரியும். ஆனால் ஆண்டாளுக்கு கிருஷ்ணர் தெரிவாராம். இந்த மாலை கிருஷ்ணரோட கழுத்தில் அணிந்து அவரோட ஒரு பிம்பம் இவளுக்கு தெரியுமா. ஸோ அவள் பார்த்துட்டு கிருஷ்ணருக்கு இந்த மாலை நன்னா இருக்கா, இவ கிருஷ்ணருக்கு பொருத்தமானவளா அப்படின்னு பார்ப்பாளாம். பார்த்துட்டு கிருஷ்ணரோட அந்த நாழி கிணறுல இருக்கிற கிருஷ்ணரோட இவ விளையாடின்னு இருப்பாளாம். அப்பேற்பட்ட பக்தியாம் ஆண்டாளுக்கு. அவளுக்கு எவ்வளோ வயசு? 5 வயசு. 5 வயசில் இப்பேற்பட்ட ஒரு பக்தி அவளுக்கு. அந்த மாதிரி பார்த்து அதனால தான் சொல்கிறோம், சூடி கொடுத்த சுடற்கொடியே அப்படின்னு ஒரு நாமம் வருது திருப்பாவையில். ஸோ அந்த மாதிரி மாலை அவள் போட்டுட்டு தான் கிருஷ்ணருக்கே கொடுப்பாளாம்.
பெரியாழ்வார் எடுத்துன்னு போகிறான். பெரியாழ்வார்க்கான இந்த விஷயம் முதல்ல தெரியாது, அது வந்து லேட்டராக தான் தெரிய வரும். இந்த மாதிரி அவள் போட்டு கொடுத்த மாலையை தான் பெருமாளுக்கு போடுறான்னு. ஸோ அது வந்து தனி கதை, நான் அதை தனியாக அப்புறம் சொல்லுவேன். இப்போ இந்த விஷயத்தில் வந்து ஆண்டாள் அந்த மாதிரி கிருஷ்ணரை வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் கிருஷ்ணரோடு இருக்கா மாதிரி கனவு கண்டுண்டு, கிருஷ்ணர் வந்து கூட்டின்னு போகிற மாதிரி கனவு கண்டுண்டு, இன்ஃபேக்ட் ரங்கநாதர் வந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்து திருஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் வந்து 1000 யானைகளோட ஒரு ப்ரொசஷனில் வந்து அழகாக ஃபுல்லாக ஸ்ரீரங்கம்லேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் தோரணங்கள்லாம் போட்டு அவள் அப்படியே காண்றாளாம். இதுதான் அந்த வாரணம் 1000 சூட வளம் வந்து அந்த கணா கண்டேன் தோழினான்னு நாச்சியார் திருமொழியில் வர வாரணம் 1000 அதில் வரும். இவ வந்து கனவு காணறது வந்து அழகாக அந்த இதில் வாரணம் 1000ல் வரும். அதில் வந்து இந்த மாதிரி கனவு கண்டா மாதிரியே வந்து அழகாக பங்குனி மாதம் பெருமாள் வந்து பங்குனி உத்திரம் அன்னைக்கு பெருமாள் வந்து அழகாக அதே மாதிரி ஆண்டாளை ஐஷன் போயிட்டு அவள் ஐக்கியமாயிடுறா. இதுக்கு நடுவில் வந்து பட்டர்பிரான் சொல்கிறாராம், கோபியர்கள்லாம் காத்தியாயனி விரதம்னு இருப்பார், காலங்காத்தால் எழுந்து இருப்பா, நீயும் அந்த மாதிரி இரேன்னு. அப்போ உடனே இவளும் ஆண்டாளும் காலங்காத்தால் எழுந்து எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட கூட்டிண்டு அழகாக விரதம் இருந்து அந்த 30 பாசுரம் பாடி, திருப்பாவை பாசுரங்களில் பாடி அந்த மாதிரி பெருமாளை வந்து அப்படியே உற்சாகப்படுத்தினாலாம் அந்த 30 நாளும். அந்த 30 நாள் முடிஞ்ச உடனே பங்குனி மாதம் கரெக்டாக பங்குனி உத்திரம் அன்னைக்கு அழகாக பெருமாள் வந்து ஆண்டாளை கல்யாணம் பண்ணிட்டார். ஆண்டாளும் பெருமாளோடைய வந்து சேர்ந்துட்டாள். இதுக்கு நடுவில் வந்து சில விஷயங்களும் நடந்தது. என்னென்னா, ஒரு நாச்சியார் திருமொழியும் அவள் எழுதினாள். அந்த நாச்சியார் திருமொழி எழுதுறச்சே அவள் வேண்டின்றாலாம், மதுரையில் இருக்கிற கல்லழகர் பெருமாள் கிட்ட 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார அடிசலும். அக்கார அடிசல்னால் அது ஒரு டைப் ஆஃப் பாயசம், நம்ம அரிசியும் பருப்பும் போட்டு பண்ணுற வெல்லத்தில் பண்ணுற பாயசம். அந்த பாயசமும் அக்கார வடிசலும் 100 தடா அக்கார வடிசல் 100 தடா வெண்ணையும் நான் வந்து உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன், நீ எனக்கு பெருமாளை கல்யாணம் பண்ணி கொடுன்னு வேண்டிக்கிறாளாம். ஆனால் அதுக்குள்ளே இவளுக்கு கல்யாணம் ஆகிடுறது, இவளும் ரங்கனோட போய் சேர்ந்துடுறா. இந்த விஷயமெல்லாம் வந்து ஒரு தடவை ராமானுஜர் வந்து ஸ்ரீரங்கத்தில் உட்காந்துன்னு பேசின்னு இருக்காரு, அந்த ஆண்டாளோட திருக்கல்யாணத்தை பற்றி பேசின்னு இருக்கறச்சே அப்போது இந்த ஒரு விஷயம் வருது, அந்த பேச்சில் இடப்படுறது. அப்போ டக்குன்னு அவருக்கு தோன்றதான், நம்ம பெரியாழ்வாரும் மறந்துட்டார், ஆண்டாளும் மறந்துட்டா, அப்போது இந்த கல்லழகருக்கு கொடுக்க வேண்டிய அந்த 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்கார அடிசல் மறந்தே போயிடுத்தேன்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்க பெருமாள் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன், திருமாலையின் இருஞ்சோலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாராம். உடனே பெருமாள் கேட்குறான்னா அங்கே எதுக்கு போகணுன்னு. உடனே இல்லை, ஆண்டாள் வேண்டிண்டா இந்த மாதிரி நான் 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்கார அடிசல் கொடுக்குறேன்னு, அது அப்படியே நின்றுடுத்து நான் போய் செஞ்சுட்டு வரேன்னு சொல்கிறாராம். அவளுக்கு தான் கல்யாணம் ஆகிடுது, நான் தான் ஏற்றுன்ட்டேனேன்னா, இல்லை அது வேறு விஷயம், இது வேறு விஷயம். அது வந்து அவள் வேண்டின்றது திருமாலையரஞ்சோலையில் இருக்கும் கல்லழகர்கிட்ட, அங்கே தான் அதை செஞ்சாகணும், அதனால நான் உத்தரவு வாங்கிக்கிறேன்ட்டு போகிறாராம். போயிட்டு அங்கே போயிட்டு அவள் வந்து ஆட்களெல்லாம் கூப்பிட்டு 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்கார அடிசல் பார்த்து செய்ய வச்சாராம். செய்ய வச்சு பெருமாளுக்கு கொடுத்த உடனே பெருமாள் என்னது இது அப்படின்ன உடனே, இல்லை ஆண்டாள் வேண்டின்றாள். ஆமாம் ஆண்டாள் வேண்டின்டா, ஆனால் அவள் மறந்தே போயிட்டா, அதை பற்றி ஒன்றுமே பேச்சு இல்லை அப்படின்ன உடனே அதுதான் இதுன்ன உடனே பெருமாளுக்கு ஒரே சந்தோஷமாயிடுத்தான். ஓ ஜோர் ரொம்ப சந்தோஷம்னு உடனே பெருமாளை கேட்டாராம் ராமானுஜர், உங்களுக்கு இப்போ திருப்தியானா? பரம திருப்தி அப்படின்னு சொன்னாராம். ஸோ அந்த மாதிரி ஒரு நிவேதனத்தை செஞ்சுட்டு அவர் திரும்பி ஸ்ரீரங்கத்துக்கு வராராம். ஸ்ரீரங்கத்துக்கு வந்த உடனே ஆண்டாள் அப்படியே அந்த உற்சவர் மூர்த்தியை குதிச்சு வெளில வந்து நம் கோவில் அண்ணா அப்படின்னு ராமானுஜரை கூப்பிடுறாளாம்.
அழகாக பாசமோட. ஏன்னா ராமானுஜர் ஆக்சுவலாக பார்த்தா ராமானுஜருக்கும் ஆண்டாளுக்கும் கிட்டத்தட்ட 3000 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. தட் இஸ் ஆண்டாள் பெரியவ ராமானுஜரோட. பட் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் வந்து ராமானுஜர் ஒரு அண்ணன் வந்து யூஸ்வலாக தங்கைக்கு வேண்டிய எல்லா ஒரு ஆசைகளையும் பூர்த்தி செய்வா பாருங்க. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இந்த வேண்டின்ற அந்த ஆசையை அவர் வந்து பூர்த்தி செய்கிறார். ஆண்டாளே மறந்து போனாலும் அழகாக ராமானுஜர் அதை ஞாபகம் வச்சுட்டு தங்கைக்காக அவர் செய்கிறாருல்ல, அதனால தான் தங்கை அப்படின்ற மாதிரி தங்கையோட பாசம்னா அண்ணான்னு ஆயிடுறது. அதனால நம் கோவில் அண்ணன் அப்படின்னு, நம் கோவில்னா ஸ்ரீரங்க கோவிலை நம் கோவில்னு சொல்லுவோம். ஸோ நம் கோவில் அண்ணன் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டப்பெயர் இருக்குது ராமானுஜருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் ஆண்டாள் அழகாக சொல்கிறாரா, நீ எனக்கு அழகாக பண்ணியே, அதனால் நீ நம் கோவில் அண்ணன் ராமானுஜ அண்ணான் தான் கூப்பிடுவாளாம் ஆண்டாள் ராமானுஜரை. ஸோ அப்பேற்பட்ட சம்பந்தம் ராமானுஜருக்கும் ஆண்டாளுக்கும் இருக்குது. இந்த விஷயத்தை தான் பெண் பிள்ளை ரொம்ப அழகாக சொல்கிறா. அந்த ஆண்டாள் வந்து 5 வயசுலேயே அந்த பக்தியில் அப்படியே முத்தி போயிட்டா, அப்படி பிஞ்சாய் பழுத்துட்டாவ. 5 வயசில் அவ்வளோ பக்தி, அப்படி முத்தின பக்தி அவளுக்கு. ஆனால் எனக்கு அடியாளுக்கோ இவ்வளோ வயசாகுது, இத்தனை வயசுலேயும் எனக்கு அந்த அளவுக்கு பக்தி இல்லையே சுவாமி. அடியாள் வந்து முசல் புழுக்க சுவாமி, வரப்பில் கடந்தா என்ன, வயலில் கடந்தா என்ன, என்னால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி, அதனால் ஊரை விட்டே போகிறேன் சுவாமி அப்படிங்கிறாளாம். ராமானுஜர் அப்படியே கண் கலங்கி அப்படியே ஆனந்தத்தில் தழைச்சி போயிட்டார். ஏன்னா அவருக்கு வந்து ஆண்டாள்னா அவ்வளோ உயிர். ஆண்டாளோட இது சம்பந்தத்தை நான் இப்போ தானே சொன்னேன். அதனால அது வந்து அவருக்கு அவ்வளோ உயிரான ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தை அழகாக வந்து பெண் பிள்ளை இவ்வளோ அழகாக எடுத்து சொல்லிட்டா பாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம திருமாலையஞ்சோலையில் இருக்கிற அந்த கல்லழகருக்கு பண்ண அந்த 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்காராடு சிலை பற்றியும் சொன்னா பாரு. எவ்வளோ நாலேஜபிளாக இருக்கணும் இந்த பெண் பிள்ளை அப்படின்ட்டு வியந்து போகிறாராம். அவளுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கை கொடுத்துடுறாளாம் ராமானுஜர். ஸோ இந்த வாக்கியம் 11வது வாக்கியம், பிஞ்சாய் பழுத்தீனோ ஆண்டாளை போலே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.